பரந்தூரில் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அப்படிங்கிற அந்த நியூஸ் தான் இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்குது. இனிமேலும் அதுதான் போகும் அப்படிங்கிறத நான் நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். தமிழக மீடியா முழுவதும் இதை கவரேஜ் பண்ணுவாங்க, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு 2 நாட்களுக்கு இந்த விவகாரம் மட்டும்தான் பேசப்படும், விஜய் பற்றி மட்டும்தான் நம்ம பேசுவோம் அப்படிங்கிறத நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி நடக்கிறத நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கலாம். இன்றைக்கி மீடியா முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் விஜய்க்கு இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னா அப்போ அவர் யாருடைய பி டீம் அப்படிங்கிற விஷயம்லாம் அவர் பார்வைக்கே விட்டு விடுறேன். இதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ சென்னையில் அவரோட வீட்டில் புறப்பட்டதுலேருந்து பரந்தூர் போய் சேர்ற வரைக்கும் ஒரு லைவ் கவரேஜ் கொடுத்து, அதுக்கப்புறம் பரந்தூர் பக்கத்தில் ஏகலாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து விஜய் பேசுகிறாரு. அது வரைக்கும் இந்த லைவ் கவரேஜ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தது. ஸோ விஜய் இங்கே போராட்ட களத்தில் இருக்கிற மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவர் ஒரு பிரச்சார வாகனத்தில் தான் அந்த கிராமத்துக்கே வந்தார். ஒரு டெம்போ ட்ராவலரோ சம்திங். அந்த தேர்தல் பிரச்சார வாகனங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே டாப்பில் ஓப்பனில் இருக்கும். அங்கே மேலே ஏறி நின்று எல்லாரும் பேசுவாங்க. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த பரந்தூர் மக்களுடைய போராட்டத்தையும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காகத்தான் இதை பயன்படுத்தியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுது. ஏன்னா அவருடைய பேச்சிலையும் அப்படி தான் அவர் ஆரம்பித்தார். என்னுடைய கள அரசியலை நான் இங்கிருந்து தொடங்குகிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆரம்ப பேச்சாக இருந்தது. பரந்தூரில் விஜய் என்ன பேசினார் அப்படிங்கிற சில புல்லட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அதை பற்றின நம்மளுடைய கருத்துக்களை நம்ம பார்ப்போம். நாட்டுக்கு விவசாயிகள் மிக முக்கியமான தேவை. ஸோ அப்படிப்பட்ட விவசாயிகளான உங்களின் காலடி மண்ணை தொட்டு வணங்கி நான் என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கள அரசியல் பயணம் உங்கள் ஆசிகளுடன் இங்கிருந்து தொடங்குகிறது. இந்த விமான நிலையத்தை எதிர்த்து நீங்கள் கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேலாக போராடி வருகிறீர்கள். இந்த போராட்டத்தை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன், உங்களோடு எப்போதும் நிற்பேன். இந்த விஷயத்துக்காக நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக உங்களோடு நின்று இந்த விமான நிலையத்தை வரவிடாமல் தடுப்போம். இங்கே விமான நிலையம் வந்தது அப்படின்னா சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. இந்த சூழலியல் பாதுகாப்பு குறித்த என்னுடைய கட்சி மாநாட்டிலேயே நான் ஏற்கனவே அறிவிச்சிருந்தேன், என்னோடய கொள்கையாகவும் நான் அறிவிச்சிருந்தேன். அப்படி இருக்கிறபோது இங்கே இந்த சதுப்பு நில காடுகள் இருக்கக்கூடிய இடத்துல விமான நிலையம் கட்டினாங்க அப்படின்னா அது சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சென்னை எப்போதுமே மழை வெள்ளத்தில் சிக்கி இருக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சு ஒன்றிய மாநில அரசுகள் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். நான் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிடக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாருமே விஜய் வளர்ச்சிக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு அவங்க பிளேட்டை திருப்பிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்க போகிறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது விமான நிலையம் வேண்டும் தான், ஆனால் இந்த இடத்துல வேண்டாம். நீங்கள் வேறு இடம் பாருங்கள். இந்த திட்டத்தை, இந்த இடத்த மறு ஆய்வு பண்ணுங்கள். இங்கே இத்தனை விவசாயிகள் இருக்கிறபோது, விவசாய நிலங்கள் இருக்கிறபோது இதையெல்லாம் அழித்து இங்கே ஒரு விமான நிலையம் கொண்டு வராங்க அப்படின்னா அதை கொண்டு வர்றது கண்டிப்பாக மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும். இந்த திட்டத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இதை தாண்டி வேறு ஒரு லாபம் இருக்கிறது என்பது மக்களுக்கே புரிந்துவிட்டது. அதனால தான் மக்கள் போராடுறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் வர்றதுக்கு எதிராக தமிழக சட்டமன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அந்த தீர்மானத்தை நான் முழு மனதுடன் ஆதரிக்கிறேன். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டான்னு சொன்ன தமிழக அரசு அதே மாதிரியான நிலைப்பாடைத்தானே பரந்தூரிலும் எடுத்திருக்கணும். அங்கே எதிர்ப்பு காட்டுறீங்க, இங்கேயே விமான நிலையம் கொண்டு வருவோன்னு அடம்பிடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் எதிர்த்தீங்களா இல்லையா? அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற போது விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க, ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறமா விவசாயிகளுக்கு எதிரியாக மாறிடுறீங்க. நீங்கள் இந்த மெசேஜ் திமுகவுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நாடகத்தை எல்லாம் பார்த்து எங்களுக்கு சலிச்சு போச்சு, மக்களுக்கு சலிச்சு போச்சு. நீங்கள் வேணும்னா அவங்களோட சேர்ந்துப்பீங்க, வேண்டான்னா அவங்களோட பிரிஞ்சிருவீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடத்துகிற இந்த நாடகம் எங்களுக்கு புரியாதா?
நீங்கள் வந்து நம்புறா மாதிரி நாடகம் நடத்துறதுல நீங்கள் தான் கில்லாடியாச்சே. இது எல்லாமே வந்து திமுகவுக்கு விஜய் சொன்ன பஞ்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் போராடிட்டு இருக்கிற இடத்துக்கே வந்து நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் எனக்கு வந்து அனுமதி கொடுக்கல, எனக்கு நிறைய தடைகள் ஏற்படுத்துகிறாங்க. சாதாரண ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்தாங்க எங்கள் புள்ளிங்கோ, அவங்கள கூட வந்து தடுக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு எதுவும் புரியல. நான் இன்னும் நிறைய நேரம் உங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது. அதனால் உங்களோட எப்பவுமே நான் நிற்பேன். மீண்டும் களத்தில் சந்திப்போம். கண்டிப்பாக உங்களுடைய கிராமத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி அப்படின்னு சொல்லி விஜய் தன்னுடைய உரையை முடிச்சுக்கிட்டார். விஜய் பேசின விஷயங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் எந்த மாதிரியான அவருடைய டைலாக் டெலிவரி, அவர் எப்படியெல்லாம் பேசினார் அப்படின்னா, மாநாட்டில் எப்படி வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி மிகுந்த ஸ்பீச் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இந்த போராட்ட களத்துலேயும் வந்து பேசியிருக்கார். கிட்டத்தட்ட அவர் வந்து சினிமாவில் இந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசுவார் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் வந்து அவர் தொடர்ச்சியாக கொண்டு வராரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பேசினார். அப்போ அவர் வந்து டெலிபரேட்டாக மேடையில் தன்னை இப்படித்தான் வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. மேலும் போக போக பார்ப்போம். இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் கையில் வந்து பெருசாக பேப்பர்லாம் வச்சுக்கல. அவருடைய கொள்கையை பற்றி சொல்கிறபோது தான் அந்த பேப்பரை பார்த்து அவர் படித்து சொன்னார். மற்ற நேரங்களில் எல்லாத்துலேயுமே வந்து பேப்பரை பார்க்காம சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து அவர் பேசினார். எகைன் இந்த மூன்றாவது அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய கட்சி மாநாடு, அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீடு, அடுத்ததாக இந்த பரந்தூர் போராட்ட களத்தினுடைய பேச்சு. இந்த 3 அட்டம்ப்ட்லேயும் விஜய் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுடைய கவனம் முழுவதும் அவர் மேலே திரும்பியிருக்கு. அந்த மக்களுடைய கவனம் அவர் மேலே திரும்புறதுக்கும் மீடியாவும் மிகப்பெரிய அளவில் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே அழுத்தி சொல்லணும். அடுத்தடுத்த கட்டங்களில் விஜய் ப்ளஸ் அந்த மீடியா உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம போக போக பார்ப்போம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் சந்திக்கலை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3வது அட்டம்ப்ட் அவர் பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாரு. அதற்கு முன்னாடியே பெரியார் சிலைக்கு போய் வந்து ஒரு தடவை மாலை போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயும் வந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. ஸோ கட்சி தொடங்கியாச்சு, மாநாடு நடத்தியாச்சு, அதுக்கப்புறம் பொது நிகழ்ச்சிகளை பேசியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு போராட்ட களத்தில் மக்களோட சேர்ந்து அவர் வந்து பேசியிருக்காரு. இதற்கு பிறகும் அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு மறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து தவிர்த்துட்டே போனார் அப்படின்னா அது வந்து அவருக்கு தான் பிரச்சனையாக முடியும். ஏன்னா ஒருவேளை தன்னை எக்ஸ்போஸ் ஆகாமல் காப்பாற்றிக்கிறாரோ, ஒருவேளை பத்திரிகையாளர்கிட்ட பேசினா ஈஸியாக வந்து எதிர்கட்சிகள் இவரை வந்து சமாளிச்சிடுவாங்க, இவருடைய பிம்பத்தை உடைச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு இருக்குது. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தை பற்றியும் கேட்பாங்க. அப்போ அது எல்லாத்துக்கும் வந்து அவர் ப்ரிப்பேராக பதில் சொல்லணும். இப்போ இந்த மாதிரியான பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் அவர் பேசுகிறம்போது இங்கே போய் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவர் எழுதி வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து நம்ம இங்கே போய் இப்படி பேசலாம், இந்த மாதிரி டைலாக் டெலிவரி கொடுக்கலான்னு எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம். ஆனால் மீடியாவை சந்திக்கிறதுங்கிறது வந்து அப்படி கிடையவே கிடையாது. சுற்றி நின்று 10 பேரும் 10 விதமான கேள்விகள் கேட்குறம்போது அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு திறன் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த திறன் தனக்கு இருக்குன்னு விஜய் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்றைக்கி அண்ணாமலையும் சீமானும் தான் அந்தளவு திறனோட பதில் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நல்லா பதில் சொல்கிறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கேள்விகளை எதிர்கொள்கிறதுக்கான துணிவு அவங்கக்கிட்ட கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ விஜய் புதுசாக வந்தார் அப்படின்னா அவர் ஏன் இன்னும் மீடியாவை சந்திக்கலை அப்படிங்கிற அந்த கேள்வி தான் மிகப்பெரிய அளவில் அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து அவர் எப்படி கிளியர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.